போட்டோவை நீங்க தடை செய்றீங்க, போட்டோ எடுக்க கூடாதுன்றீங்க, கேமரா வாயில ஏதா இருந்தாலும் கூட கூடாதுன்றீங்க, உங்களோட புத்தகங்கள் கூட பத்திரிகையில கூட அப்படி அடிக்க கூடாதுன்னு நீங்க எழுதிக்கிறீங்க. நவீன பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு இதுல நீங்க கோட் பண்ணி எழுதிக்கிறீங்க. ஆனா சிலது உங்களோட தலையீடு இல்லாததெல்லாம் இருக்கலாம். ஆனா தாராளமா ஏராளமா இன்றைக்கு என்னது பத்திரிகைகள்ல போட்டோக்கள் அப்படின்னு நிறைய வருது. உங்களோட சிடிக்கள்ல கூட மீடியா வேடால வெளியே போற சிடிக்கள் உங்களோட போட்டோவை போட்டு அப்படி ஒரு ஸ்டேரா எடுத்து செய்யறது, இந்த மாதிரியான போட்டோ விஷயங்கள் மக்களிடத்துல போட்டோ கூடான்றாங்க. இலங்கையில வரக்கூடிய எத்தனையோ தௌஹீத் மெகசின்ல இதை தவற விடுறாங்க. ஆனா அவங்க ஏற்கனவே நிறைய தவறு விடுறதால அது பெரிய பாதிப்பு இல்லை. நீங்க அப்படி ஏதாவது நடக்க கூட இது ஒரு கேள்வியா இருக்குது. அதனால இந்த போட்டோக்கள் குறிப்பாக சிலது ஆதாரபூர்வம் சொல்லலாம், சிலது தேவையே இல்லாம முஸ்லிம் சும்மா போட்டோ போடிப்பாங்க, என்னத்துக்கு இதை போட்டாங்கன்னு இருக்காது. இந்த மாதிரி சிலது பெண்களோட போட்டோக்கள் அந்த மாதிரி எல்லாம் வருது. இவைகள் ஏன் தவிர்க்கப்படாம இருக்குது, சரி என்று சொல்றீங்களா அல்லது இல்ல? அந்த நிலைப்பாட்டிலாம் மாற்றமே கிடையாது. நம்ம நவீன பிரச்சனை தீர்வுகளும்ல தெளிவா அந்த போட்டோ விஷயமா நம்ம எழுதியிருக்கிறோம். நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்னு கேட்டா, அதுல கண்ணியப்படுத்துற வகையில மரியாதைக்குரிய வகையில் பயன்படுத்தப்படாம அது ஒரு தூக்கி எறியப்படக்கூடிய வகையில் இருந்தால் அந்த போட்டோக்கள் பிரச்சனை இல்லை என்று நம்ம அதுல தெளிவா எழுதியிருக்கிறோம். நியூஸ் பேப்பர்ல வர்ற போட்டோக்கள் அதுதான். அதை எடுத்து யாரும் பத்திரப்படுத்துவதோ படிப்பாங்க, அப்புறம் சாப்பாட்டுக்கு போட்டு தூக்கி எறிஞ்சு கையை தொடச்சி போட்டு விட்டு போயிடுவாங்க. அது நம்ம உணர்வு போன்ற பத்திரிகைகளா இருந்தாலும் கூட அதையெல்லாம் எடுத்து பாதுகாத்து வைக்கிற மாதிரிலாம் ஒரு தினத்தந்தி தினமணிங்கிற மாதிரி அதுல வர்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்றாங்க. அதனால அதை நம்ம தவறுன்னு சொன்னதும் இல்லை. அது மாதிரி உள்ளதை எடுத்து அதை ஒரு அந்தஸ்தான முறையில அந்த திரைச்சீலை வரும்ல, அந்த தலைவணியை போட்டுக்கிட்டாங்கன்னு அதை வச்சுதான் நம்ம எழுதிக்கிறோம் வைங்களேன். அந்த எழுதுன நிலைப்பாட்டில் நமக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த சிடி இதுகள் எல்லாம் என்னுடைய இதை போடுவதில் ரொம்ப தெளிவா நான் ஒரு கண்டிஷனாவே உணர்வுல எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம பேசுற மாதிரியோ அப்படி போட்டா கூட முதுகுக்கு பின்னாடி இருந்த மாதிரி இந்த வாரம் உணர்வு கூட இடுவேன் இருக்கா, அதுல கூட வந்திருக்கும். அப்படித்தான் வருமே தவிர இந்த முகத்தை காட்டுற மாதிரியான போட்டோக்கள்லாம் வரக்கூடாது. பித்தனாக்கள் கூடாதுங்க இருக்கா இல்ல, நான் என்னைய காட்டுறேங்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அடுத்து உங்க இதை பண்ணலாம் எதை பண்ணலாம் தானே, அதுக்கு மறுக்கலப்பா போடக்கூடாது நான் சொல்லி வச்சிருக்கிறேன். என்னுடைய இது வராது. ஆனா முக்கியமான ஒரு கவர்னர் நமக்கு விருது கொடுக்கிறாரு, நான் வாங்குறேன், ஜமாத்துக்கு ஒரு இரத்த தானத்துக்கு அதெல்லாம் போடலாம். அது ஒரு ஆதாரம். அது மாதிரி இடங்கள்ல நான் வந்திருக்கிறேன், நான் அதுல இருந்திருக்கிறேன். ஒரு அதிகாரிகளை சந்திக்க போறோம், முதலமைச்சரை நான் போய் சந்திக்கிறேன், அந்த போட்டோ இருந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்டு, முதல்வரை சந்திச்சாருங்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் என்னை தவிர்த்துட்டு ஒரு முதல்வர் மட்டும் போட முடியாது. இப்படியான 1 2 ஒரு மொத்தத்திலேயே இந்த 10 வருஷம் 95 தானே, 11 வருஷத்து உணர்வு எடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய படம்னு ஒரு 6 7 மொத்தத்தில் வந்திருக்கும். மொத்தத்தில் அதுதான் நம்ம தவிர்க்கிறோம். மீடியாவுடைய இதுகள் எல்லாம் கூட நம்ம முதல்ல நம்மள்ட்ட இந்த ஸ்டிக்கர்லாம் வகைப்படுத்தும் போது இந்த மக்கள்லாம் கூடியிருக்கிற மாதிரி நான் இப்படி பேசுற மாதிரி முதுகுக்கு பின்னாடி எடுத்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை கூட வேணான்னு சொன்னேன். ஆனா அவங்க அதை பல தடவை சொன்னாலும் அவங்க அப்படி போட்டுட்டு இருக்கிறாங்க சில ஸ்டிக்கர்கள். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நம்ம மேட்டர் அவங்க பரப்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம கண்டனத்தை பதிவு செஞ்சு விட்டோம். நம்ம யார் வேணாலும் காப்பி பண்ணலாங்கிறதான் வச்சிருக்கிறோம். அவர் அப்படி பண்ணிட்டு, அதனால நம்ம தலையிடுறது இல்லையே தவிர சொல்லாமலாம் இல்லை. அதுல எனக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது, பங்கும் கிடையாது. ஆனா தவறுன்னு நான் நினைக்கிறேன். தூக்கி போட்டு போயிருவாங்க. யார் பேசுனாலும் சீரியல் ஒன்று அடையாளமா இருக்கேன். தௌஹீத் ஜமாத் சிம்பிள் ஏதாவது வச்சு செஞ்சிருக்கலாமே தவிர எதுக்குமா நம்மளை போட்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா போடுறது நான் ஒத்துக்கிறோம். அடுத்தது உங்களோட சிடிக்கள் மீடியா வேண்டால கூடுதலா வெளியிடப்படுது. ஆனா ஆரம்பத்திலேயே இசையோட தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் பெரிய இசையோட ஆரம்பிக்குது. அப்ப இசை கூடாது அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப சில சந்தர்ப்பத்தில் சிலவங்க தியரிக்கலா கூடாதுன்றாங்க, நீங்க தியரிக்கலா கூடுன்றாங்க. நீங்க தியரிக்கலா கூடாதுன்னு பிராக்டிக்கலா இப்படி வர உங்களோட கூடுதலாக மீடியா வேண்டாலேயே சிடி வெளியிடப்படுறது அப்ப பிஜே இந்த இசையை அனுமதிக்கிறாரா அந்த மாதிரி இருக்கு. பெரிய இசையோட ஆரம்பிக்கும், உலகம் சுத்தி அப்படி ஆரம்பிக்கும் இசையோட. அது கூடுதலா நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இந்த நீங்க இசை எப்படி என்ன நிலைப்பாட்டு நினைக்கிறீங்க? அதாவது இசை நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உள்ள என்னுடைய கருத்து, நான் அதுல மாற்று கருத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா நான் அதுக்கு டைம் ஒதுக்கி நான் ஆய்வு பண்ணல. ஆய்வு பண்ணாத வரைக்கும் எதுல இருந்துகிட்டு இருக்குமோ அதெல்லாம் நான் இருப்பேன்.
மாத்துறதுக்கு நிறைய ஆதாரங்கள் தேடணும். அப்ப இசையை பொறுத்த வரைக்கும் அது அறவே கூடாது என்ற கருத்து தான் எனக்கு அன்றில இருந்து நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா அதுல வரக்கூடிய ஹதீஸ்கள்ல பல விதமான விமர்சனங்கள்லாம் வருது. அதை ஆய்வு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு டைம் இல்லை. அதனால நான் என் பேருந்தலுக்காக வேண்டி அது அந்த முடிவுல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த இசையை பொறுத்த வரைக்கும் பாக்கருடைய நிலைப்பாடு அதை ரெண்டு விதமா அதை பிரிச்சுட்டு எனக்கு நான் கூடும் நினைக்கிறேன். செல்போன் நீ வச்சுக்கிறீங்க, காலிங் பில் ஏன் வைக்கிறீங்க, அவருடைய ஆர்குமெண்ட். வீட்டுல காலிங் பில் வைக்கிறீங்கல்ல, பில் அடிச்சா அது அதாவது ஒரு கருவியில இருந்து வரக்கூடியது அது தவறு இல்லை, அதுக்கு சில ரிதம்லாம் அப்படின்னு சில வாதங்கள் வைக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். நீங்க மார்க்கத்தில் வற்புறுத்தக்கூடாது, உங்க கருத்து கூடாதுங்கிறீங்கல்ல, எனக்கு நான் கூடும், இது கூடும், கூடாத விஷயம் இருக்குது, இது கூடும் அப்படின்னு சொல்லிடுவார். நீங்க கேட்டா சொல்லிடுவார். அப்ப அவர் அந்த கருத்துல இருக்கும் பொழுது நான் போய் மார்க்க வச்சு கட்டாயப்படுத்த இயலாது. புரிந்து கொள்வது அதான் சரின்னு அவர் நினைக்கிறார். இந்த அளவுக்கு உள்ளது தப்பு இல்லை. செல்போன்ல ரிங் ஏன் வச்சுக்கிறீங்க, வீட்டுல போன்ல ரிங் தான் அடிக்குது, அப்ப அது ஹலால் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த சில கேள்விகளுக்கு நம்மளே விடை தேட வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நம்ம ஆய்வு செய்யாத வரைக்கும் ஒன்றை கூடாதுன்னு நினைக்கிற ஒன்று கூடுன்னு சொல்லிட்டு தான் இருக்கக்கூடாது. செய்யாட்டு ஒரு பாவம் வந்துட போறது இல்லை. அதனால நான் அதுல இருக்கிறேன். அதனால நான் என்னுடைய கன்னடத்தை பதிவு செஞ்சிடறேன். அவர் தீவிலே ஒரு நாள் சொன்னார். அதை மீடியாவில் பத்தி கேள்வி கேட்கப்படும் பொழுது, கேள்வி நேரம் வரும் பொழுது அவரே இது நான் அவருக்கு முரண்படுறேன், நான் சரின்னு நினைக்கிறேன், கேளுங்க அவர்கிட்ட ஏன் கேட்கறிய அப்படின்னு அவர் நிலை அப்படி இருக்கு. நீங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது பெண்களுடைய வீடியோக்கள் வெளியாகுது, அவங்களோட உரைகள் பதிவு செய்யப்படுது. அப்ப இது ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடியோ எடுக்க ஒரு சந்தேகம் இல்லாம ஆனா தான் பாரு. அது மாத்திரமல்ல, இது ஆண்கள் மட்டும்தான் இந்த சீடியை பயன்படுத்துவாங்கன்னு இல்ல, ஒரு பெண்ணை நீங்க பாக்குற தற்செயலான பார்வை தவிர வேறு பார்வையில் பார்க்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு பல பெண்கள் இருக்கிற சந்தர்ப்பம் சாதாரண பார்வை போயிட்டு இருக்கும். இது ஒரு பெண்ணே அதுல இருக்கிறதால ஒரு வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான உணர்வுகள், மார்க்கத்துறையில இருக்கிறவங்க சினிமாக்களை தவிர்த்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இது செய்தான் என்ன செய்யும், வேற வாய்ப்புகள் கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதால இந்த மாதிரி வீடியோ எடுக்கப்படுற சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டில இருந்து நீங்க இதை எடுக்கிறீங்க சொல்லிக்கிறோம். அதாவது இதுல நம்ம பாக்குற என்னன்னு கேட்டா, ஆண்களையும் பெண்களையும் சமமாகத்தான் இதுல பார்க்கணும். இப்ப பெண்கள் ஆண்களை பார்க்குவதற்கும் அதே மாதிரியான கண்டிஷன் இருக்கு. நீங்க சொன்ன அதே மாதிரியானது ஒரு தரப்புக்கு தான் சொல்லப்படும். எல்லாமே ஆண்களை வச்சுதான் சொல்லப்படுது சட்டம். இந்த ஹிஜாபுங்கிறது அவனுக்கு கூடுதலாக சொல்லப்படுது. தவிர எவ்வளவுமின் அபுசாரிகம்லாம் ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு. அது எவ்வளவுனா எவ்வளவுமின் அபுசாரிகம், அது ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான். பார்வை தாழ்த்துதல் என்பது பெண்களுக்கும் இருக்கும் பொழுது, ஆண்களை வீடியோ எடுத்து அதையே ஒரு பெண்ணு பார்க்கும் பொழுது வருமே, அதுக்கு என்ன வரும்ல அப்படின்னா, அதாவது அதோட நிலை அதானுங்க. பெண்களை ஒரு அதையே நான் பார்க்கறது வரும் என்று சொன்னால், ஒரு ஆம்பளை பேசுறதையே உட்கார்ந்து பெண்கள் பார்த்தா வரும்ல. அப்ப நம்ம முடிவு முரண்பாடு இல்லாம எடுக்கிறது அதுவும் தவறுன்னு தான் எடுக்கணும். இப்படி இருக்கிறதா இருந்தா ரெண்டையும் வேறுபடுத்தக்கூடாது நான் சொல்றேன். பெண்கள் என்ற வகையில் நீங்க வேறுபடுத்தக்கூடாது. அதாவது பெண்கள் எடுக்கிறத ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பார்க்கிற மாதிரி, ஆண்களை எடுக்கிறதையும் பெண்களும் ஆண்கள் தான் பார்க்கறாங்க. ஒரு ஆம்பளை பேசுற மாதிரி எடுத்தால் அதை பார்க்கிறவர் ஆணாவும் இருப்பார்கள், பெண்ணாவும் இருப்பார்கள். ஒரு பெண் பேசுற மாதிரி எடுத்தால் அதை பார்க்கிறவர்கள் ஆணாவும் இருப்பார்கள், பெண்ணாவும் இருப்பார்கள். அப்ப ஆம்பளை உட்கார்ந்து குறுகுறுந்து அவங்க பார்த்தாங்கன்னா அது மட்டும் சரியா? அதுவும் சரியில்லை. சரியா? அப்ப நம்ம அப்படி நிலைப்பாடு அதை வச்சுக்கிட்டு பெண்ணுன்னு கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை, இந்த கேள்வி எப்படி இருக்கணும்னு கேட்டா ரெண்டுக்கும் தான் கேட்கணும். அதான் கரெக்டானது. இல்ல நம்ம முரண்படுற மாதிரி ஆயிரும். ரெண்டுக்கு எவ்வளவு அபுசாரி, அவங்க ஏன் பார்வை தாழ்த்த மாட்டாங்களப்ப, நாங்க மட்டும் தான் தாழ்த்தணுமா? பொம்பளைக்கு தாழ்த்தணும். எவ்வளவு அபுசாரி என்னன்னு இருக்குல்ல, அவங்களும் தான் பார்வையை தாழ்த்தணும். இது ஒரு விஷயம். அப்ப நம்ம இப்ப பாக்குறோம், இப்ப இத வீடியோ விட்டுருவோம். அப்படி சிங்கிளா ஒரு குறிப்பிட்டதை பார்க்குவதற்கு மார்க்கத்துல உண்டா, அனுமதி உண்டா அப்படிங்கிற அடிப்படைக்கு வந்துருவோம். நேரில் அனுமதி உண்டுன்னா டிவியில அனுமதி தானே. நேர்ல ஒரு ஆள் பேசுறாரு, நான் பேசுறேங்க, முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னை மட்டும் தானே பார்ப்பாங்க. டிவியை விட்டுருங்க, முன்னாடி பெண்கள் உட்காந்து பாக்குறாங்க, நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன், கூட்டத்தோட நான் இல்ல, அவங்களாவது கூட்டத்தோட இருக்கிறாங்க, அவங்க என்னைய பாக்குறதுங்கிறது என்ன, தான் பாக்குறாங்க. இப்ப நேரில் பார்ப்பதை பற்றி என்ன,
அதை முடிவு எடுத்துட்டோம்னா நேரில் உள்ள மாதிரி டிவி, நேரில் உள்ள இன்னும் டேஞ்சர், டிவி அவ்வளவு டேஞ்சர் இல்ல, அது ஒண்ணு இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் பயான் பண்றாங்க, பெண்கள் தான் கேட்கறாங்க, விலங்குலன்னு கிட்ட போய் வர பண்றாங்க. ஒரு பெருநாள்ல அவங்க ஜும்மா பெருநாள் குத்பா வந்து விலங்குலன்னு நினைஞ்சாங்க, பக்கத்துல போய் நின்று பண்ணும்போது என்ன செஞ்சிருப்பாங்க அந்த பெண்கள்லாம், ரசூலுல்லாஹ் தானே பார்த்திருப்பாங்க. அப்ப ஒரு ஆணைத்தானே அவ்வளவு பேரும் பாக்குறாங்க, பக்கத்துல பிலால் வர நிக்கிறாரு வசூல் பண்றதுக்காக வேண்டி, அவரே பார்த்திருப்பாங்க. அப்ப இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு ஆம்பளை பாக்குறது என்ன, அது தவறு என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் கிட்டே போயிருக்க மாட்டாங்க. இதாவது தூரத்துல நின்று பேருக்கு தூரத்துல ஒழுங்கா தெரியாதுன்னு போயிருப்பாங்க. சிட்டத்துல போய் நின்றுட்டு எதுக்கு பண்ணணும், ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டா பேசினாங்களா, நம்ம தான் நம்ம காலத்துல ஸ்கிரீன் போடுறோம், அவங்க அதுவும் போடல, சும்மா தான் நினைஞ்சாங்க, கையில உள்ள கழட்டி போட்டாங்க, மூக்குல அப்படிலாம் வருது. அந்த மாதிரிலாம் பண்ணி இருக்கும் பொழுது அப்ப அது மார்க்கத்தில் தடை இல்லைன்னு வழங்குது. நமக்கு பாக்குறதுங்கிறது வந்து ஒரு ஆளா கூட்டத்தை பாக்குறது ஒண்ணுதான், ஒரு ஆளை பாக்குறது ஒண்ணுதான். அந்த நோக்கம் தான், அது என்ன மெசேஜ்ங்கிறது நீங்க அந்த கெட்ட எண்ணம் வந்தா தவிர்த்து கொள்ளணும். அதுதான், அது என்ன வராம செய்தி தான் கவனமா போகுதுன்னு விடுங்க, வேற மாதிரி வச்சுட்டு குளிஞ்சிட்டு போய் கேட்டுட்டு இருக்கீங்க, அதுதான் செய்யணுமே தவிர அது எடுக்கவே கூடாதுன்னு சொல்ல இயலாது. அதே மாதிரி வந்து பள்ளிவாசல்ல வீர விளையாட்டு விளையாடுறாங்க, விளையாட்டு விளையாடும் போது குறைஞ்ச ஆடை தான் இருக்குன்னு சொல்ல போனா, மற்ற நேரத்தில் அணிகிற ஆடையை விட விளையாட்டுக்கு வந்து ஒரு ஆடை இயற்கையா குறைஞ்சிரும். என்னதான் அவுரத்தை மறைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு டைட் பாக்கெட்டா தான் நினைஞ்சிருப்பாங்க, அவங்க போட்டிருப்பாங்க. அதை உட்காந்து தோல்ல தலையை வச்சு ஆயிஷா நாயை பார்த்தாங்க, பார்க்க விட்டாங்களே. ஒரு வீர விளையாட்டு பார்க்கும்போது அதே தானே ஒரு 4-5 பேர் நிற்பாங்க. ஈட்டி எறிகிற விளையாட்டு தான் இன்னைக்கு, ஈட்டியில வர்றது எறிகிறவத்தான் பார்ப்பாங்க. அந்த ஹதீஸ்ல வந்து ஈட்டி தானே வருது, கபடி மாதிரி வந்தா கூட ஒரு கும்பலா பார்த்தாங்கன்னு வந்துடும். இது கபடி ஃபுட்பால் விளையாட்டு கூட இல்ல, இது ஈட்டினா என்ன, ஒரு ஆள் குறி வச்சு எறிவாரு, அடுத்தவர் வந்து எறிவாரு, இதான் நடக்கும். இப்போ ஒரு ஆள் தானே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆயிஷா நாய் போதுமானலாம் கேட்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆயிஷா நாய் வந்து அப்படி பார்க்க ரசூல் அனுமதிச்சிருக்கும் பொழுது, அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை பார்த்தா அந்த வேலையில் தான் கவனம் செலுத்தணும். ஈட்டி எறிகிறது எப்படிங்கிறது தான் பார்த்திருப்பாங்களே தவிர அதை போய் பார்த்தாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைப்பு வந்தால் மாறிக்கணும், ஆம்பளைக்கு வந்தாலும் பொம்பளைக்கு வந்தாலும். அதனால பெண்களை வச்சு ஆண்களுக்கு பயான் பண்ணுவது அவ்வளவு வேணாம். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உல் முஃமினூன உல் முஃமினாத்து பாதுஹும் அவுலியாஉ பாதுன் யஅமுருன பில் மஅரூஃப் என்ன, ஆம்பளை பொம்பளைக்கு அமர் பில் மஅரூஃப் செய்யலாம், பொம்பளை ஆம்பளைக்கு அர்த்தம் ரெண்டு தான் நல்லா சொல்றான். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் வந்து நன்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவிக்கிறோம். அப்ப ஆம்பளை பொம்பளைக்கு பேசலாம், பொம்பளை ஆம்பளைக்கு பேசலாம்னு குர்ஆன் சொல்லுது. அதனால அதை வந்து நம்ம தவறு காணல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வறுமையானால் அது வரும், சில நேரத்தில் அப்படி ஏதாவது வறுமையானால் அல்லாஹ் பயந்து ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் பார்வையை தாழ்த்திட்டு அப்படி பண்ணிக்கிறதுமே தவிர அடிப்படையே தப்புனா அப்ப நேர்லயும் தப்புன்றணும். வீடியோவை தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை தப்புங்கணும். நிழல தப்புன்னு சொல்லி நிஜத்தை ரைட்டுண்டா, நிஜத்தை தானே முதல்ல தப்புங்கன்னு. நிழல பிடிச்ச இது தப்பு அது ரைட்டுன்னா நேர போய் பார்க்கலாம். அது நேர பார்த்தா 3 டைமென்ஷன், இதுல 2 டைமென்ஷன் தானே வரும் உங்களுக்கு. அதுல நீங்க சொன்னதுல சில உதாரணங்கள் சொன்னீங்க பிராக்டிகலா. அதுல இப்ப ஆயிஷா அதெல்லாம் பார்த்தேன்னு வருது, பெண்கள் வந்து விழாதான் பார்த்தாங்க. இது மாதிரி ஆண்கள் பெண்கள் பார்த்த ஏதாவது உதாரணங்கள் ஞாபகத்திருக்காங்க? ஏண்டா ரசூலுல்லாஹ் பார்வை சம்பந்தமாக தியரிக்கல நீங்க சொன்னீங்க ரெண்டுக்கு தான் இதன்னு சொல்லி, பிராக்டிக்கலா ஹதீஸ்ல வாரத்தை பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு எனக்கு பின்னால் நான் ஃபித்னாக்கள்ல பயப்படுறது பெண்களுடைய ஃபித்னா தான் கூடுதலா பயப்படுறேன். அந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமா நிறைய எச்சரிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பெண்களோட ஃபித்னாக்கள் வருங்கலாம் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிராக்டிக்கலா பாக்குற சந்தர்ப்பத்தில் பெண்கள் ஆண்களை பெண்கள் பாத்திக்கிறாங்க, உதாரணங்களை பார்க்கலாம். எந்த ஒரு ஹதீஸ்லயாவது ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து, ஆண் ஒரு பெண்ணை பார்த்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்ததாக வருதுல? அந்த வருமா அது அந்த கேள்வி கேட்பாங்களே, ஒரு பெண்ணு கூட சொல்ல எந்திரிச்சு கேட்க மாட்டாங்க. அந்த நரகத்துல பெண்களை தான் அதிகமா பார்த்தேன்னு சொல்லும் பொழுது ஒரு பெண்ணு வந்து கண்ணம் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டாருன்னா அது போய் பார்த்துக்காரு, ஒரே பார்த்தாரு. அது வருதா இல்லையா? அது மாதிரி வருது. ரசூலுல்லாஹ் போய் பயான் பண்ணியிருந்தாங்கன்னா பெண்களை அவங்க பார்த்தானே இருப்பாங்க. கூட்டத்தில் பாக்குற தனியா பாக்குற நீங்க வேறுபடுத்தினாலும் ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க பரஸ்பரம் தானே. பார்வை என்பது வந்து ஒன் சைடு கிடையாது, எப்போதுமே 2 சைடு தானே வரும். இவங்க அவங்கள பார்த்து அவங்க இவங்களுக்கு தானே பார்த்திருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. இந்த அப்பாஸ் ஃபதுல் இப்னு அப்பாஸ் பின்னாடி இருக்கும்போது இவரும் அவரை பார்த்து அந்த பொம்பளையும் இவரை பார்த்து சேர்ந்து வருது, அதுல அப்படிலாம் பார்த்து தானே இருக்கிறாங்க.
அடுத்தது இது அப்துல் வதூத் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி பரவாது. அவர் சொன்னாரா இல்லையாண்டெல்லாம் தெரியாது. அவர் சம்பந்தம் அப்படி சொன்னாராக இருந்தாலும் இது பதிலா போயிடும், சொல்லாட்டாலும் பதிலா போயிடும். என்ன செய்தி பரவுதுன்னு சொன்னா, பிஎம்இஎஸ்சி விவாதத்துல வச்சு அவர்கள் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அந்த இஷாத் சொன்னா அவங்க 5 சரியான ஹதீஸை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அவர்கள் தான் ஒரு 5 ஹதீஸை முன்வைக்கிறாங்க. 5 சரியான ஹதீஸா இருக்கிறாங்க. சரி, அப்ப அப்துல் வதூத் மௌலவி ஜிப்ரி இறங்கி இப்படி உங்கள்கிட்ட சொல்றாரு, என்ன 5 சரியான ஹதீஸை முன் வச்சுக்கிறாங்க, என்ன செய்ய போறீங்க, இது நான் லைவ் பாக்குறேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்களா எந்த ஒரு செய்தி பரத்தப்படுது. அவர் சொன்னதாங்க, ஒரு பயான்ல சொன்னதா பரத்தப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மையானது கொஞ்சம் உலகமா சொல்லிருங்க. அதாவது அந்த இலங்கையில் அந்த மண்டபத்தில் விவாதம் நடக்கும் பொழுது இது மாதிரியான ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டா, அவர் நம்ம நியாஸ் ஆஜியார் வீடு இருந்துச்சுல, கொலன்னாவர், இலங்கையில கொலன்னாவங்கிற ஊர்ல வீட்டுல வச்சு அவர் வீட்டுல வச்சுதான் விவாதத்துக்கு முத நாளோ 2 நாளைக்கு முந்தி நாங்க எல்லாரும் கூடி மசூரா பண்றோம். அப்ப நான் அதுல இருந்தேன், டாக்டர் அஷ்ரப்ங்கிறவர் இருந்தாரு, ரைசுதீன் இருந்தாரு, அப்துல் வதூத் ஜிப்ரி இருந்தாரு, நாங்க போயிருந்தோம்ல, யாராவது போயிருந்தோம், சுலைமானு, அப்துர்ரஹ்மான் ஃபிர்தௌசி, இப்படி எல்லாரும் ஒரு 10 பேர் உட்கார்ந்து அவங்க தரப்புல என்ன வைப்பாங்க, நம்ம தரப்புல என்ன வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்து பதில், இந்த மாதிரி வச்சு அப்படி பதில் சொல்லணும், இந்த மாதிரி வச்சு அப்படி பதில் சொல்லுவோம்ல, இந்த வச்சு உஸ்மான் தான் 2 பாங்க உண்டாக்குனாங்க, அந்த மாதிரிலாம் வரும். அது இப்படி பதில் சொல்லணும், நம்ம ரசூலுல்லாஹ் இருந்து காட்டுங்க, நம்ம விதத்தை ஹசனாம்பாங்க செய்யாமா இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்ப ஏதோ ஒரு ஹதீஸ், இந்த 5 ஹதீஸ்லாம் ஏதோ ஒரு ஹதீஸ் சொல்லும் பொழுது அத்துனமா லைஃபை விட்டுருவானே அப்படின்னாரு. தமாசுக்கு நெசத்துக்கு சொல்லறது, ஒரு சிரிப்புக்கு அவர் சொல்லுவார்ல, அது நிஜமாவா அப்படி அந்த நான் இருந்தப்ப அப்ப தமாசுக்கு அப்படி சொல்லும் பொழுது அப்ப நான் பதில் சொன்னேன், தமாசு சொல்றாருங்க அவரு அப்படின்னு சொன்னேன். தமாசு சொல்றாரு, இவரை பத்தி அவங்களுக்கு தெரியாதுல்ல, அத்துரமா வச்சு நமக்கு தெரியும், வேணும்னு சும்மா ஒரு கிண்டல் அடிப்பாரு. அப்ப இவரு சொல்ற நெசம் நினைச்சு நம்ம கொள்கையை அப்படித்தான் நினைச்சிட்டாங்க, என்ன பண்றது அப்படிங்கிறக்கா நான் சொன்னேன், விளையாட்டுக்கு சொல்றாருங்க, அது சையா இருந்தா சைதான், நம்ம விளக்கம் தான் சொல்லணும், அப்படி அந்த அர்த்தத்தை சொல்லல, புரிஞ்சுக்கிறேங்கன்னு சொன்னேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தவிர வேற அங்க அவன் ஹதீஸ் வைக்கவும் இல்லைன்னு சொல்ல போனான். அங்க அந்த விவாதத்துல எந்த 5 சரியான வைக்கவும் இல்லை, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, அது மாதிரியான ஆக்கவும் இல்ல. அது இப்ப எந்த அதிசயம் நான் லைவ் ஆக்கணும்னா ஆக்கியிருக்கணும்ல அந்த விவாதத்துல. ஆமா, அப்படி தமாசுக்கு சொன்னத அவரு தமாசு கூட சொல்லக்கூடாது, ஆனா தமாசுக்கு சொன்னது உண்மை. அது அப்துல் சொன்னாரு, நாம அதை மறுத்தோம். அது வரைக்கும் நல்லா நினைவு இருக்கிறது. இப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அடுத்தது இந்த இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் யாரையாவது ஒருவரை நல்லவர் ஹிகத்துன் அப்படின்னு சொல்லி ஏனவங்க யாரும் அவரை பத்தி எதுவும் சொல்லி இல்லாட்டி அவர் அவர் அறியப்படாதவர் தான், அவர் அறியப்படாத சந்தேகம் இல்லை. ஆனா இப்னு ஹிப்பான்ட்ட யாரை பத்தியும் தகவல் வராட்டி அவர் நல்லவர் பதிவு செஞ்சிருவாரு என்ற இந்த கருத்து நீங்க அண்மையில ஆய்வு செஞ்சு முடிவெடுப்பதற்கு முன்னால 2 பெரிய உலமாக்கள் 2 பேர் நான் பெயர சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை சொன்னாங்க. அதாவது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது நூறான தக்ரீப் என்ற நூல்ல இப்படி இமாம் இப்னு ஹிப்பான் சொல்றவங்களுக்கு எல்லாம் மக்பூல் என்று போடுவாரு. அந்த மக்பூலுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொன்னதா, எப்படி சொன்னதா, இமாம் இப்னு ஹஜர் மக்பூல் என்று சொன்னா அவர் எந்த உஸ்தாதுட்டின்னு அந்த ஹதீஸை கேட்கிறாரோ அதே உஸ்தாது அதே சேகத்திலிருந்து இன்னொருவரும் கேட்டிருப்பாரு, அந்த வளமை இருக்கிறதாலதான் இப்னு ஹஜர் அப்படி போடுறாரு என்று ஒரு விளக்கம் சொன்னதாக. இந்த விளக்கமே விளங்கல. எப்படி அது எப்படி என்று சொன்னா, இந்த இமாம் இப்னு ஹிப்பான் இருக்கிறதானே அவர் யாரும் ஏனவங்க யாரும் அறியப்பட்டவர் சொல்லாத அறியப்படாது சொல்றவர், அறியப்பட்டவர் சொல்றவர் அப்படி பதிவு செஞ்ச விஷயங்களை இப்னு ஹஜர் கோட் பண்ண பொழுது வேற யாருமே நல்லவர் என்று சொல்லாம இப்னு ஹிப்பான் மட்டும் நல்லவர் என்று சொன்ன விஷயத்தை இமாம் இப்னு ஹஜர் கோட் பண்ணும் பொழுது மக்பூல் தான் கோட் பண்ணுவாரு. இந்த முடிவுக்கு நீங்க வருவதற்கு முன்னால இப்னு ஹிப்பான் இந்த இப்னு ஹஜர் இந்த முடிவுக்கு வருவதற்கு முன்னால அந்த இப்னு ஹஜருடைய மக்பூலுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு நான் கேட்டேன். அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க, அது என்ன விளக்கம் சொல்றாருன்னு சொன்னா,
இந்த குறிப்பிட்ட அந்த அறிவிப்பாளர் எந்த உஸ்தாத்கிட்ட இந்த குறிப்பிட்ட ஹதீஸை கேட்கிறாரோ அவர்கிட்ட இன்னொருத்தரும் கேட்டிருந்தா தான் மக்பூல் சொல்லுவாரு. அதாவது இந்த ஹதீஸுக்கு 2 அறிவிப்பாளர், ஒரே உஸ்தாது 2 அறிவிப்பாளர் இருக்கிற ஹதீஸ்களுக்கு வார அறிவிப்பாளருக்கு தான் மக்பூல் சொல்லுவாரு. குறிப்பிட்ட எந்த ஹதீஸ் விஷயமே எனக்கு விளக்கவே கஷ்டமா இருக்கு. நான் இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா மக்பூல்ங்கிறதுக்கு நான் ஒரு கருத்துல இருந்தேன். என்ன கருத்துனா, இவருடைய இஸ்திலாஹ் அதை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல ரொம்ப காலம் இருக்கும், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டான ஆள் மக்பூலுக்காக தான் அர்த்தம், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்ங்கிற வச்சு அவர் அதை வச்சு அவர் அப்படி சொன்னா சரியா இருக்கும், சரியானவர் தான் அப்படிங்கிற கருத்து இருந்தது. அந்த கருத்துல இருந்தேன். இப்படி ஒரு 2 உஸ்தாதுங்கிற விஷயம் எனக்கே புதுசு மாதிரி தெரியுது. ஏன்னா அதுல ஒரு வசனம் அப்படி மக்பூலுன் ஹைத்து யுதாபாஹு வல்லா பலையினுல் ஹதீஸ் முன்னுரையில அவர் சொல்லிடுறாரு. அவர் ஆமா அந்த முன்னுரையில சொல்ற அதுக்கு அது கவனிக்காம நம்ம இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு விளங்கி இருந்தோம். அந்த கருத்தை சொல்லியிருப்பேன். சரி சரி. அதெல்லாம இந்த 2 பேர் இப்படி சொன்ன மாதிரி இல்ல, கஷ்டமா இருக்கு. எனக்கே நீங்க சொல்றது கஷ்டமா இருக்கு வழங்குறது. ஆளு இஸ்மாயில் சலவி அவங்களும் டாக்டர் ரைஸ்தீன் அவங்களும் சொன்னாங்க, இதை சொல்லி இருந்தாங்க. சொல்லி இருந்த டைம்ல அப்படி சொன்னாரா நாங்க கேட்டேன். அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லைன்னா ஹைத்து இதாபாஹு வல்லா பலையினுல் ஹதீஸிலே வருதே. அதுக்கு அர்த்தம் செய்யும் போது கூட நீங்க தப்பா சொல்றீங்களான்னு சொல்லி ஒன்னு கேட்டார் ரைஸ்தீன். இங்க வந்திருந்தாரு லேப்டாப்ல வச்சு ஏதோ ஒரு ஹதீஸுக்கு தான் சேர்க்கிற விஷயத்துக்கா ரைஸ்தீன் உங்கள்கிட்ட கேட்டாரா? ஆமாமா. அவங்க கேட்கும் பொழுது அந்த முழு வார்த்தையும் வாசி அர்த்தம் நீங்க கூட சொன்னேன். புதனங்க வருது போல 500 ஹதீஸ் அப்படிதான் சொன்ன ஞாபகம் இருக்கு. இப்படி சொன்ன மாதிரி ஞாபகம். இப்படி கருத்து நம்மகிட்ட இருந்தது இல்ல. ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்டவருங்கிற கருத்து இருந்துச்சு. கரெக்டான ஆளுன்னு வச்சு செய்யலாம்னு ஒரு கருத்து இருந்துச்சு. அடுத்தது அரை ஆடையுடன் தொழுற நிலைமை வந்தா என்ன செய்யற, தொழுறதா என்று மசாலா வந்த டைம்ல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. இந்த டைம்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். இதே கருத்தை ஷேக் நாசருதீன் அல்பானி சொல்லி இருந்தாரு. சரி, எப்ப சொல்லியிருந்தாருன்னா அவருடைய அதாவது சமருல் முஸ்ததா சுன்னாவல் கிதாப் என்ற நூல்ல அவருடைய தமாமுல் மின்னாக்கு முந்தி வந்த நூல். சரி, கடுமையா இந்த ஹதீஸை லைவ் பண்ணி சொல்லி மறுத்து தோழலாம் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு. யாருமே மறுப்பு சொன்னதாவோ அந்த புத்தகம் தூக்கி எரிச்சதாவோ வாசிக்க சொன்ன வானான்னு சொன்னதா இல்ல சொல்லி தெட்ட தெளிவாக சொல்லிக்கிறாரு. அது சமருல் முஸ்ததா நூல் இப்ப வாபஸ் வாங்கிக்கிறாரு. தமாமுல் மின்னால பிற்காலத்துல பிக்கு சுன்னாக்கு எழுதப்பட்ட குறிப்புல வாபஸ் வாங்கிக்கிறாரு. ஆனா சமருல் முஸ்ததா என்ற நூல்ல எழுதி இருந்தாரு. அதுக்கு புறவங்க அல்பானியை பாராட்டினாங்க, பேசினாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒருவேளை அல்பானி தெரியாம இருந்துக்கிறான். ஆனா இப்படி திட்ட தெளிவா சொல்லி இருந்தவரை பாராட்டிக்கிறாங்க. இது ஒரு கருத்தியல் ரீதியான கோபமாக இருந்தா அல்பானி எதிர்க்கப்பட்டிருப்பாரு என்று நான் சொல்ல வரேன். அப்ப இதுல என்ன விஷயம்டா, இந்த கருத்து வந்த உடனே, இந்த கருத்து இலங்கையில வந்த உடனேயே எனக்கு படிச்சு தந்த அதிபர் அபூபக்கர் சித்திக் மதனி அவங்க பானகமுல வச்சு ஒரு உரை நிகழ்த்துறாரு. உரை நிகழ்த்துற சந்தர்ப்பத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரக்குள்ள இவருக்கு பின்னால் சில யூதர்கள் இருக்கிறார்களோ என்று எனக்கு சந்தேகிக்க தோன்றுகிறதுன்னு சொல்லிக்கிறார். இப்படியே சொல்லிக்கிறாரு. அப்ப இவர் அப்படி விமர்சிக்க கூடாது. சில ஆத்திரத்தில் அப்படி பேசிடுவாரு, புறவு மாறிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாசகத்தை பயன்படுத்தினதை அவருடைய மாணவரோட நேரடியாக கேட்டு பதிவு செஞ்சுக்கிறார். அவர்கிட்ட நாங்க கோல் பண்ணி கேட்ட டைம்ல கெசட்ட பாருங்கன்னு சொல்லி வச்சுட்டாரு, வேற ஒன்று பேசல. அப்ப இப்படி இவர் சந்தேகிக்கப்படுறத பத்தி நீங்க ஏதாவது குறிப்பு சொல்லணும். யூதர்கள் உங்களுக்கு பின்னாலே இப்ப அவர் சொன்னது கூட எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, அதனால நீங்க இப்ப எப்படி உங்களுக்கு பின்னால அரை ட்ரௌசருக்கு யூதர் இருக்கிறாங்க என்ற விஷயத்த சொல்லிடும். அதாவது இந்த யூதர்கள்ங்கிற இந்த மேட்டர் இருக்கு பாருங்களேன். பொதுவா முஸ்லிம்களுக்கு முதல் எதிரிகள் யூதர்கள் தான் மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. வரலாற்று ரீதியாகவும் அப்படித்தான், இன்னைக்கு அப்படித்தான், அவர்கள் தான் இன்னைக்கு அளவில் எதிரியா இருக்கிறாங்க. அதனால இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை நம்ம துவக்கின பொழுதே இஸ்ரேல்ல இருந்து பணம் வருது அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. எதிரிகள் இந்த யூதர்களோட சம்மந்தப்படுத்தினா ஈஸி, மக்கள்கிட்ட வீழ்த்திடலாங்கிறது மாதிரி நினைச்சாங்க. அதுக்கு எவ்வளவுக்கு அடிப்படை இருந்துச்சு, அதை விட இவங்களுடைய இதுக்கு அந்த அடிப்படை கூட கிடையாது. ஏன்னா அவங்க நிசம்னு நினைச்சுக்கிட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா கண்டிப்பா அபூபக்கர் சித்திக் மதனிக்கு தெரியும் நம்ம தான் யூதர்களுக்கு முதல் எதிரிண்டு. அவருடைய மனசாட்சிக்கு அவருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யூதர்களுடைய கொள்கை என்ன, இதுக்கு இந்த டவுசருக்கும் யூதர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவங்க இதுல எந்த வகையில இன்னும் சொல்ல போனா மாற்றி சொல்றத கூடாது. அப்படி
ஒரு பேச்சுக்கு நான் சொல்வதாக இருந்தால் இவர்களை யூத கைக்குள் நமக்கு சொல்ல முடியும். மற்றவங்க நம்மளை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களை சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்னு கேட்டா, இன்றைக்கு யூதர்களுடைய செல்ல பிள்ளைகளாகத்தான் அரபு நாடுகள் இன்னைக்கு மாறி இருக்கிறது. அவங்களே தூக்கி பிடிக்கிறாங்க. யூதர்களோட அரவணைப்பு, யூதர்கள ஊக்குவிக்கக்கூடிய அமெரிக்காவை எஜமானனா ஏற்றுக்கொள்வது, அமெரிக்காவை எஜமானனை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க யூதர்களையும், அமெரிக்காவோட எஜமான யூதர் தானே, இவங்க அமெரிக்காவை சவுதி அரேபியா எஜமானனா ஏத்துக்கிறது, அந்த அமெரிக்கா யூதர்களை எஜமானனா ஏத்துக்கிறது, இப்படி சுத்திக்கிட்டு வந்தா அவங்களுக்காவது அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கிறது. நம்ம சகட்டு மேனிக்கு யூதர்களையும் அந்த அமெரிக்காவுக்கு அடிமைப்படுவதையும் கடுமையான முறையில் எதிர்க்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக நம்ம தான் என்ன செய்யறோம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி யூதர்களுடைய சித்தாந்தம் என்னன்னா, இஸ்லாத்தினுடைய அக்கீதா தௌஹீத இது பண்ணக்கூடியது, தனிநபரை துதிக்கிறது, மத குருமார்களை கடவுளை ஆக்குவது, இது மாதிரியான கொள்கை கோட்பாடு தான் அவங்களுடைய கோட்பாடு. அதை அறவே அந்த வாசல் கூட வரக்கூடாதுன்னு அடைக்கக்கூடிய ஒரே ஜமாத்தை நம்ம தான் இருக்கிறோம். அவங்களாவது அவரை பின்பற்றலாம், இவரை பின்பற்றலாம், பின்பா சொன்னா சரிதான், சவுதியில 10 ரூபா கொடுத்துட்டா ஓகே தாங்கிற லெவல்ல அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதுதான் யூத கொள்கை. இத்தகது அகபாரகம் ஒரு ருபானகம் அர்பாபம் எந்தோன்னு இல்லா இருக்க, நம்ம கிட்ட எந்த பின்பா சொன்னாலும் நாசிரின்னு சொன்னாலும் சகாபாக்களை சொன்னாலும் நசு இருக்கான்னு கேட்கக்கூடிய நம்ம யூதர்களுக்கு நெருப்பாவில் நம்ம இருக்கிறோம். யூதர்களுடைய அகீதாவில் யார் யூதர்களுக்கு நெருக்கமா இருக்கான்னு நீங்க பாருங்க. இந்த விஷயத்துல ஒரு தலைவர்களை கடவுள் நிலையை சொல்லி என்ன சொன்னாலும் பின்பற்றுவதற்குல அது யாருடைய அகீதா? அதை அதுல நம்ம எவ்வளவு விலகி நிக்கிறோம், அகீதாவுல விலகி இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப் வச்சு இருப்பதுல விலகி இருக்கிறோம். இவங்க போய் அக்ரிமெண்ட் பண்றாங்க, யூதர்களோட சேர்ந்துட்டு இப்ப தூதரவு உறவு வைக்கிற அளவுக்கு நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை யார் இப்ப யூதர்களுக்கு நெருக்கமா இருக்கான்னு பாக்கணும்ல. ஏதோ ஒரு கோவத்தில் அவர் சொல்றாரு, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. மாலிக் இமாம் இப்ப குபுலும் துபுரும் மறைச்சா போதுங்கிறாரு. அப்ப அவர் யூத பெரிய கைக்குள்ளே அவரு மாலிக் இமாம் ஜட்டி போட்டா போதுங்கிறாரு, ஜட்டி கூட கோமனம் கட்டிக்கிட்டு சொல்லுவாங்கிறாரு. அப்ப அவர் யூத கைக்குள்ளியா? இப்படி இது ஒரு கருத்து, இது ஒரு ஆய்வு. நமக்கு நீங்க கரெக்ட் நினைக்கிறோம். அவர் தவறுனா ஒரு இத்தியாத ஒரு தவறுன்னு போயிட வேண்டியதான். அவர்னு சொல்லிட்டு போவீங்க. யூதர்கள் அப்படின்னா அடுத்தது நீங்க ஸ்ரீலங்காக்கு நன்மையில கடைசியாக வரப்போற செய்தி வந்த உடனேயே எங்களோட மௌலவி நௌபர் அவர்கள், அவர் இலங்கையில மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒரு பிரச்சாரர், அவர் தந்த தாய்களை எல்லாரும் கூட்டி சம்பளம் கொடுக்கிற நாள், அந்த நாள்ல வச்சு சொல்றாரு இலங்கைக்கு பிஜே வர போறாரு. இப்ப நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க, போறீங்களா போகாம இருக்க போறீங்களா அப்படின்னு இருக்காங்க. போகாம இருக்கிறது நல்ல அப்படின்னு அவர் சொல்லி போட்டு சொல்றாரு. ஏன் அவர் போற போக்க பார்த்தா தன்னை நபின்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிக்கிறார். இது எங்களுக்கு அவர் சொல்ல மாட்டாருன்றதுல மிச்சம் உறுதியா எப்படி அவர் சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு நாங்க ரஸ்மி மூலம் முன்னாடி வர முடியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதெல்லாம் கால் பண்ணி கேட்டேன், இப்படி சொன்னீங்களா அப்படின்னு. அப்படி சொல்லி இருந்தா என்ன தப்புன்னு கேட்டார். சொல்ல எனக்கு ஞாபகம் இல்ல சொன்னதெல்லாம். அப்படி சொல்லி இருந்தா என்ன தப்புன்னு கேட்டார். சொன்னது ஞாபகம் சொல்லலையா இல்ல சொன்னது ஞாபகம் இல்ல அப்படின்றார். நீங்க சொல்லலன்னு சொல்லுங்களேன்டாரு. இது உங்களுக்கு இப்ப என்னத்துக்கு அப்படின்றலாம் கொஞ்சம் கோவப்பட்டாரு. அதோட அது நாங்க சொல்லிட்டு போனேன் வச்சுட்டோம். அப்படி சொன்னதான் ஞாபகம் இல்லைன்றாரு. இப்ப நீங்க நபியார் அளவுக்கு சந்தேகிக்கிற அளவுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சுட்டீங்கன்றத கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இது அவங்கதான் சொல்லணும், இது அவ்வளவுதான் சரி. ஆனாலுங்க பொதுவாக நபி என்று வாதித்தவர்களை பூரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிங்கிறது ரொம்ப ஒரு டாப்பான ஒரு உயர்வான ஒரு தரஜாங்க, கொஸ்டின் கேட்க முடியாத தரஜா. வகின்றலாம்ல, நபின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவருடைய எதுக்கும் அப்பீல் கிடையாது. நபி இல்லைன்னு சொல்லும் போது கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் வந்துரும்ல. கேள்வி கேட்காத ஒரு நிலைக்கு போக விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, நபிங்கிற ஒரு அஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க. இப்ப நபின்னு சொல்லக்கூடிய எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல இருந்து முசைலமா மாதிரி ஆளுகள் நான் சொல்லல, இங்க இருந்து கொண்டே நபின்னு சொன்னவர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு அந்த கூடுதல் இமேஜ் ஷெய்ഖ് அப்படி தனித்தோற்றம் ஒரு மரியாதை அந்த எந்திரிக்கணும் இப்படிங்கிற லெவல்லாம் என்ன செய்வாங்க உண்டாக்குவாங்க. அப்படி திடீர்னு மேல போயிட முடியாது, ஒவ்வொருபடியா தான் ஏற முடியும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவங்க யாரு இந்த விமர்சனம் பண்றாங்களோ அவர்கள் எல்லாம் அப்படி ஒரு படி மேலதான் தங்களை வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும்தான் மக்களோட மக்களை உட்கார்ந்து சோறு திம்போம், நடந்து போவோம். எந்த விதமான ஒரு தனி மரியாதை இல்லைங்கிற நிர்வாகிங்கிற ஒரு முறையில
அந்த நிர்வாகம் ஒழுங்கா நடக்கிறதுக்காக வேண்டி சில கண்ட்ரோல் பண்ணுவோம். அது ஒரு கடமைங்கிற வகையில. மற்ற விஷயத்துல இவன் மட்டமானவன், நான் வசந்தவன், எனக்கு தனி அந்தஸ்து, தனி உணவு, தனியான ஒரு அப்படியெல்லாம் நம்ம நடந்தா தான் அதை அவர் சொல்லணும். ஆனா அவங்க அப்படி நடப்பாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்படி பண்றாங்களோ அவர்கள் தங்களை தனி இஸ்ஸத்தாக்கி வச்சுக்கிடுவாங்க. இந்த மூலையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னு தான் சொன்னதை கேட்க வைக்கிறது நபியுடைய ஒரு சாயிபத். ஆமா, 33 ஜுசுல ஒரு ஜுசு. அது நுபுவத்து தாவாவுல நான் சொன்ன ஒரு கருத்து கேட்க கூட நீங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி திணிக்கிறார்கள். எனக்கு பணம் கொடுக்கறதுனால அவரோட பணத்தை கொடுக்கல. இது நுபுவத்துடைய சாயிபத்துல வருதா வரலையா? அதே மாதிரி மதரசாவில் உள்ள யாரும் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் சொன்னாரு. அது நுபுவத்துடைய சாயிபத்தில் அடிக்கல, அடுத்தவர் டாமினேட் பண்ணுவது, நான் சொன்னதான் கேட்கணுங்கிறது. அது மாதிரி இது ஒண்ணு. அது தனி மரியாதை, நடை, உடை, பாவனை, பேச்சு எதுலையும் இங்க நீங்க பார்த்தா தெரியும். நாங்கள் மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, தௌஹீத் ஜமாத்தில் உள்ள எந்த ஒரு தாயும் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. இந்த மாதிரி கூட போட இருக்க மாட்டேன். ஏன்னா அது டிஃபரெண்ட் வேணும். நீங்க போட்டிருக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க உள்ள எந்த ஒரு தாயும் நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரிதான் வேணும்டே நம்ம இப்படி போடுறோம். வெள்ளையும் ஒரு மாதிரியா போட்டு போனா அது தனி ஒரு மரியாதை வரும். அதான் அதனுடைய முதல் படி நம்மளை கெடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி இருக்கிறோமோ இதே மாதிரிதான் எல்லாருமே இருப்பார்கள். இல்லாத ஒருத்தர் இருந்தார், ஆமி பக்கர் தான் ஜிப்பா போட்டு ஒரு தனி தோற்றத்தில் இருப்பார். மற்ற எல்லாரும் ஜிப்பா கூட போட மாட்டோம். எல்லாருமே ஷர்ட் தான், இந்த சட்டை தான் எல்லாரும் போடுவாங்க. அப்ப அது ஒரு விஷயம். இரண்டாவது எதிர்த்து கேள்வி கேட்குதல். இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நபின்னு தாவா செய்யறவங்க தனக்கு கேள்வி கேட்காத ஒரு கூட்டம் இருப்பதுதான் அவங்களை அந்த வாதத்தை கொண்டு நிப்பாட்ட வைக்க முடியும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. நம்மளோட இருக்கக்கூடிய தாயிகளோ உலமாக்களோ மற்றவங்களோ பொதுமக்களோ கூட கேள்வி பதில் சொன்னா அதுல இன்னொரு குறுக்கு கேள்வி இருக்குன்னு நினைச்சு கேட்பாங்க. உட்காருன்னு நம்ம சொல்ல மாட்டோம், கேளுமோ. அப்ப நம்ம சொல்றதுல எதிர்கேள்வி, நேருக்கு நேர அப்ஜெக்ஷன் பண்ணுவதை அலோவ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இப்படி அதை வாதிடுவதற்கான ஒரு படியில கூட நம்ம இல்லையே. ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்களே, யார் நம்மள இந்த விமர்சனம் செய்யறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அதை விரும்புறாங்க. தன்னை கேள்வி கேட்கக்கூடாது, என்கிட்ட நீ கேள்வி கேட்டுவியா, என்ன நீ எதிர்ப்பியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு விஷயம். மூணாவது, நபிங்கிறவங்களுடைய இது செய்கிற தவறு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிச்சாலும் அதை நியாயப்படுத்துவாங்க. நம்ம சிலதை நியாயப்படுத்துவோம், சந்தேகத்துக்கு இல்லாமல் நிரூபிக்கப்படாட்டி தான் நியாயப்படுத்துவோம். நிரூபிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் சொன்னீங்க சொர்க்கம்னு சொன்னீங்க, தவறுன்னு உடனே தூக்கி எடுத்து நம்ம மாத்திட்டோம், ஓப்பனா சொல்றோம். இதுல சொல்றோம், அதுல யாருக்கு தெரியும்னா இதுல எல்லாருக்கும் தெரிய போகுது சொல்றோம். தவறுன்னு வந்து இத்தனை வருஷமா சொன்ன நம்ம பார்த்தோமா? சிலதை நீங்க தவறுன்னு நினைப்பேன், நான் சரின்னு நினைப்பேன். அதனால நான் புரியாம இருப்பேன். அதனால எனக்கு நான் புரியுற அளவுக்கு எனக்கு கரெக்டா வந்தா அடுத்த நிமிஷம் பண்ணிடுவோம். ஆனா அவர்கள் எல்லாம் இந்த 2 பாங்கு சொல்றீங்களங்க, ஆதாரம் இருக்கான்னு நானே ஒரு 1000 தடவை சித்திக்கு பேசியிருப்பேன். அவங்க மர்க்கஸ்ல 2 பாங்கு சொன்னாங்க. நாங்க ஒரு மீட்டிங் வந்திருந்த காலத்துல அதை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. தாங்க செஞ்சு நியாயப்படுத்தினாங்க. அவரே சொல்லுவாங்க, கவலையா சொல்லுவாங்க. அப்ப அதை மாத்துறதுக்கு அவர் மாத்தல, நான் மக்களை தூண்டி விட்டு மாத்த வச்சேன். அவர் மாட்டேன்னு சொன்னாரு. பயான்ல கேள்வி ஆக்கி விட்டு பதிலாக்கி விட்டவுடனே மக்கள் கருத்தானதுனால அதை மாத்தினாங்க. அப்ப தாங்க செஞ்சதை சரின்னு நிலைநாட்டுவது என்பது இருக்கக்கூடியவர்கள் நுபுவத்து தாவா செய்வாங்களா நம்மளா? அது ஒண்ணு. அடுத்தது நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நுபுவத்து இல்லைன்னு சொல்லக்கூடியதை பல விவாதங்கள் மூலமாக அவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரத்தை வச்சு நிரூபிச்ச நிலையில் நம்ம இருக்கோம். அன்னைக்கு காதியானுக்கு எதிராக நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கும் 19 ஒருத்தர் ரசாது கலிபா ரசூலா தாண்டதுக்கு இப்பவும் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நோட் குறிப்புலையும் என்ன செய்கிறோம், இறுதி நபி என்பதற்கு அவ்வளவு தெளிவான அடுக்கடுக்கான வர்ற வாசலே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த முல்கம் கூட கிடையாது. லவ்கானு தான் இன்கானு தான் ரசூலுல்லா சொல்றாங்க. முல்கமூன இருந்தாங்க ஒரு காலம் இல்ஹாம்ல, அது கூட இல்லைன்னு நம்ம மறுக்கிறோம். இருந்தால் தான் உமரா இருப்பாருங்கிறாங்க. எவனா இருக்காருன்னு அர்த்தம், அப்படிதான் அது கூட அர்த்தம்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த வஹீங்கிறது கனவின் மூலமாக வர்ற முபஷ்ஷிராத்தை தவிர லம் யபுக மினன் நுபுவத்தி இல்ல முபஷ்ஷிராத்துல அவ்வளவு கான்பிடென்டாக மக்களுக்கு என்ன செய்யறோம்
விளக்குறோம், அதை ஒரு கொள்கையா பிரச்சாரம் பண்றோம். இந்த மக்கள்கிட்ட வரமாட்டார்னு அது சொல்லாம நான் இருந்தா கூட நாளைக்கு சொல்லிவிடுவேன். முந்தா நாள் நான் போய் பாடம் நடத்தினேன் தாவா சென்டர்ல. நான் எடுத்துக்கொண்டது இறுதி நபி தான். நபிக்கு பிறகு நபி வர மாட்டாருங்கிற தலைப்பு தான் பாடம் நடத்தி வந்திருக்கிறேன். இதையே நான் ஒரு டாபிக்கா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படி தாவா பண்ணுவேன்? தாவா பண்றது நான் வாசல்ல நான் மரக்கடிக்க வச்சுட்டு வரணும். வணங்குதா? அதனால ஏதாவது எதை யகூதிம்பாங்க, அந்த கை குளிம்பாங்க, இப்படி RSS கை குளிம்பாங்க. இது ஒரு புதிய ஒரு மெத்தட்ல இப்ப என்ன செய்யறாங்க, நபின்னு சொல்லுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அறிகுறியை வச்சு அவங்க சொன்னாங்க. நம்ம சொல்வதற்கு ஒரு அறிகுறி வேணும்ல. அனுபவத்தின்னு வாதிட்டவர்கள்ட்ட என்ன அறிகுறி, அதனுடைய இந்த இது இருக்கனால இது ஒரு காரணம் வேணும்ல. என்ன ஒரு அறிகுறியை வச்சு அவங்க சொன்னாங்கன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ஆனா நான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் சொல்வதற்கு சான்ஸ் இருக்குண்டு. நாம விழிப்பா இருக்குன்னா சொல்லாம இருக்கிறாங்க, விட்டா சொல்லிடுவாங்க, பிச்சு எடுத்துருவோம், அதனால சொல்லாம இருக்கிறாங்க. அவங்க விரும்புவாங்க, உள்ளூர தங்களை கேள்வி கேட்காத ஒரு கூட்டம் விரும்புவாங்களே தவிர, நம்மளெல்லாம் விழிப்பா இருக்கனால வேண்டாம் அவங்க சொல்லாம இருக்கலாம். நம்ம அதை கொள்கையாவே மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம். இறுதி நபி நுபுவத்துங்கிறத அவ்வளவு தெளிவா சொல்றோம். அது பொய், அது அதுக்கு மறுமையில அவங்க பதில் சொல்லணும். இந்த மாதிரி சொல்வது. அடுத்ததாக இதோட கேள்வி லிஸ்ட்ல போட்டிகளை குறிப்பா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எஹியா செல்வி நீங்க வந்துட்டு போன ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கெசட் பேசி நீங்க போன போறோம். சரி, அவர் உங்களோட பேச வந்த சந்தர்ப்பத்தில் குரோஸ்தான் என்பது நீங்க நிக்கல, அவர் என்ன வரவேற்றாரு, பேசுறதுக்கு அழைச்சாரு, அந்த அனைத்து வேலையும் அவர் செஞ்சார். நான் அவரை பாராட்டுறேன், அவர் எந்த கூட நான் சொல்ல மாட்டேன். இடையில நின்று தடுத்தவங்க எல்லாம் ஏனையவங்க தான் தடுத்தாங்களோ, அவர் வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதை ஒரு ஆதங்கமா சொன்னார். அதாவது பேசுறதுக்கு நீங்க முழுமையான பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களா, வாங்கலாம் சொல்லிட்டீங்களா, அது உங்களோட பேசாத முறையில, பேசக்கூடாத முறையில நீங்க நடந்து கொள்ளல. அங்க இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அப்துல் ஜிப்ரி மௌலவி நிறைய பேர் இருந்தாங்க. இவர்கள் யாரும் உங்களோட அவங்க பேசுறத விரும்பல. இப்படித்தான் நடந்து வந்தாங்களே, இந்த வரைக்கும் பிஜியால் எனக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படலை என்று சொல்லி அப்ப அந்த கெசட்ல சொன்னாரு. இது உண்மையிலேயே தடங்கள் அவர்கள் ஏற்பட்டதா கொஞ்சம் சொல்லிக்கிறோம் வேண்டா. அதாவது அந்த விவாதம், இலங்கை விவாதம் இருக்குல்ல, அப்ப வந்திருக்கும் பொழுது, இப்ப வந்திருக்கும் லேட்டஸ்டா உள்ள இல்ல, இதுக்கு முந்தி வந்திருக்கும் பொழுதுதான், இதுக்கு வந்திருக்கிற நேரத்தில் அப்ப அவர் நம்ம மக்கள்னா ஜிப்ரி, நம்ம ரைசுதீன், நியாஸ் ஆஜியார், இவங்க போன்றவர்கள்லாம் அவரை பத்தி சில தகவல் நம்மள்ட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அவர் இந்த விவாதத்தை தவறு என்கிறாரு, விவாதத்தை செய்வதற்கு புக்குகள் கேட்டோம், புக்கு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க சொன்னது, சில புக்ஸ் வேணும்னு கேட்டோம், அது கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக உங்களை சந்திக்க மட்டும் விரும்புறாரு, சந்தித்து விட்டு அதை போய் வேற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. அது மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. அவர் சும்மா சந்திச்சுட்டு போவாரு, நான் நிறைய எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டேன், ஒண்ணுக்கும் அவர் அப்படிதான் சொல்லுவார், கண்டிப்பா நாங்க அனுபவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு பல சகோதரர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு சகோதரருமே யாருன்னு எனக்கு கரெக்டா பிகர் யாவும் இல்லை. ஆனா இருந்தவர்கள் அன்சார் மௌலவி இருந்தாரு, பைசீன் இருந்தாரு, அப்துல் ஜிப்ரி இருந்தாரு, நியாஸ் ஆஜியார் இருந்தாரு, இன்னும் அவர் மர்மம் ஒருத்தர் அவர்லாம் இருந்தாரு. அவர் மர்மம் மட்டும் நீங்க பார்த்தா நல்லதுன்னு சொன்னாரு. பாக்கி அனைவரும் யோகபித்து சொன்னாங்க, பேரை டேமேஜ் பண்ணி அவர் பண்றதுக்கு தான் அவர் வர்றாரு. இவர் இவர் 2 வேஷம் போறனால நீங்க எதுக்கு பார்க்கணும், சும்மா பார்க்க தான் வர்றேன், பார்க்க நான் அவர் பார்க்க வரணும்னு கேட்டிருந்தாரு. யாரும் வேணான்னு மறுத்தாங்க. அது உண்மைதான். அது சும்மா மறுக்கல. அவருடைய கேரக்டரை சொல்லி இவர் விவாதத்துல ஹராமுங்கிறாரு, விவாதம் தப்புங்கிறாரு. அதுக்கப்புறமேல அரபி அந்த கிதாபுகள்லாம் கேட்டா கிதாபுலாம் தரமாட்டேங்கிறாரு, வீணான வேலைங்கிறாரு. நம்மளை தரக்குறைவாக பல விஷயங்கள்ல பேசி இருக்கிறாரு. ஆனா நான் அப்படிலாம் பேசலங்கிற மாதிரி உங்கள்ட்ட காட்டுறதுக்கு வர்றாரு, வேணான்னு சொல்லி அநேகமா ஏகமனதான கருத்தா சொன்னாங்க அனைவரும். ஒருத்தரை பத்தி அப்படி சொல்லும் பொழுது நம்ம அப்படிதான் நினைக்க, எனக்கு தெரியாது அவரை பத்தி, சரி அவர் சந்திக்கிறவங்க கேடு வரும்னா நம்ம ஏன் அதை விரும்பணும்னு சொல்லி நான் நினைச்சது உண்டு. ஆனாலும் கடைசியா வந்துட்டாரு. இந்த மர்மம் மட்டும் விரும்பினார்ல நியாஸ் ஆஜியார், மர்மம் மட்டும் கொஞ்சம் நன்மையான ஒரு மர்மம் தான் நினைக்கிறேன். அவர் கூட்டு வந்துட்டாரு. திடீர்னு சலாம் சொல்லிட்டு போயிட்டாரு.
ஒரு சந்திச்சார் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே. ஆனா வேணான்னு சொன்னாங்க. சரி. கடைசியாக வந்து ம். இப்ப ஒரு நீங்க தவ்வா செஞ்சு தௌஹீத் வளர்ந்து நல்ல நிலைமையில மாஷா அல்லாஹ்னு வளர்ந்திருக்கு. உங்களை போன்ற உலமாக்கள பங்களிப்பால நிறைய வளர்ந்திருக்குது. ஆனா அதே நேரத்துல தௌஹீத் வட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு தக்லீது வளர்ந்ததாகவும் நாங்கள் உணர்றோம். அதை நிறைய கேட்க வேண்டியிருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா தவ்வாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரும்பினா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் விரும்புறாங்க. நீங்க இருக்கிற மாதிரி இருக்கணும், நீங்க பேசுற மாதிரி டோனை பேசணும், அந்த மாதிரி சில பாசைகள்ல இந்தியா லாங்குவேஜ கூட விரும்புற அளவுக்கு மாறிட்டாங்க. இந்த விஷயத்துல இப்படித்தான் உரை இருக்கணும், எங்க போய் ஐநா சபையில பேசி பேசினா இந்த மாதிரி தான் பேசணும் என்ற மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்றேன்னு சொன்னா ரிங் டோனுகள் அவங்களோட பயாண்ட இன்னும் ஹம்தல் இல்லா போகுது. ரிங் வந்தா கூட இன்னும் ஹம்தல் இல்லா அஹமது அப்படின்னு ஆரம்பிக்குது. இது ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இன்னும் இது இந்தியால எப்படியோ தெரியாது, இலங்கையில கூடுதலாக வளர்ந்துச்சு. எந்த அளவுக்கு யாராவது இந்த கருத்து பிழைன்னு சொல்ல விட மாட்டான். தரஜமானது ஒரு கருத்தை கண்டு பயான்ல போக்குள்ள சாதாரணமா அதுக்கு இது வாதம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஒரு கருத்து போக்குள்ள இது வந்து தவறானது, இது இந்த பெட்ல பிழை, உடனே வாத்து கிடையாருவாங்க, அவங்க போன்றுவாங்க. அப்படி சொல்ல விட மாட்டாங்க. வாதத்துக்கு எல்லாரும் தைரியப்பட்டவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் தரந்து செல்றதுக்குரிய தைரியம் இருக்கு, விவாதத்துக்கு தைரியப்பட மாட்டாங்க. இந்த அளவுக்கு பேசக்கூடாது அளவுக்கு வந்துச்சு. ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொன்னாவே தௌஹீதை விட்டு வெளியே போயிட்டான் என்று பார்க்கிற அளவுக்கு வந்துச்சு. இது வந்து ஒரு தக்லீதாகத்தான் நாங்க, ஏன்னா மாற்று கருத்து சொல்லப்படாத யாரும் இருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ்வை தவிர. இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எதையும் சொல்ல விடுறாங்க இல்ல. உதாரணமா குறிப்பாக சொல்றேன்டா, புகாரில் வரக்கூடிய சில ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டதாக என்று பேசப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்க எங்களுடைய சில நியாயங்களை சொல்லி பேசினா உண்மையிலே அவங்களோட பேசணும். ஆனா அந்த பேசுற சந்தர்ப்பத்திலேயே நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, இவ்வளவு தெளிவாக முரண்படுதே அப்படி முரண்பாடு இல்லை நிரூபிக்கிறது கூட அவர்களுக்கு விளங்காத இல்ல, யோசிக்கிறீங்க எடுக்கலாம் இல்ல. ஏன் இந்த டாபிக் தலையில இருக்கிறதால இப்படிப்பட்ட சகோதரர்கள் ஏதாவது நீங்க அதாவது நல்லவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு முழுமையாகவே மாறிவிட்ட சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதை நாங்க தக்லீதுன்னு தான் சொல்லணும். இத இவர்களுக்கு நீங்க கட்டாயம் ஒரு உபதேசம் பண்ணியே ஆகணும். அதாவது நம்ம இங்க வந்து நீங்க சொல்ல மாதிரியான ஒரு நிலவரம் தமிழ்நாட்டில் இல்ல. ஏன் இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து எல்லா மேடைகள்லையுமே நம்ம அதை வலியுறுத்திடுறோம். அதை வந்து யார் சொன்னாலும் நாங்களே சொன்னாலும் கேள்வி பதில் கேட்கும் பொழுது முன்னுரையில் அதை சொல்லுவோம். ஆதாரத்தோடு சொன்னா ஏத்துக்கிறங்க, ஆதாரம் இல்லாம சொன்னா நீங்க வந்து அதை ஏத்துக்கிற கூடாது. அந்த ஆதாரத்துக்கு அந்த பதிலுக்கு சம்பந்தம் இருந்தா தான் ஏத்துக்கிறேன்னு, சம்பந்தம் இல்லைன்னு உங்க மனசாட்சிக்கு பட்டா நீங்க ஏத்துக்கிற கூடாதுன்னா சொல்லிதான் நம்ம அதெல்லாம் இறங்குறோம். அதனால நீங்க சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இங்கே இல்லை. அங்கே இருப்பதற்கு வந்து காரணம் தூரமா இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனாலையும் தூரமா இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு அடாப்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வரக்கூடியது ஒரு இயல்புல இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் வேற. அப்படி இருக்கும். மக்களோட மக்களா இருக்கிற யாரை பத்தியும் இப்படி வராது, எப்பவுமே வர. இந்த சினிமா நடிகர்களை பத்தி பெருசா இமேஜா நினைக்குவாங்க. ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட வரமாட்டாங்க, மக்களை பார்க்கவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்க வரும்போது பயங்கரமா அவரை பத்தி ஒரு இதா நினைக்குவாங்கன்னு வைங்களேன். அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறோம். இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப தூரமா இருக்கு. என்னைக்காவது தான் பார்க்க ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த நோய் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் இல்ல, இங்கெல்லாம் இல்லாத ஒன்று அங்க இருந்தா இதுதான் காரணமா இருந்திருக்கணும். அது காரணம் இது. ஆனா ஒரு விஷயம் எங்கேயும் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, மார்க்கத்தை நம்ம சொல்லக்கூடியதை நம்புறாங்க இல்லையா, நீங்க சொல்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் என்பதற்காக நம்புறவங்க தான் ஒரு 50க்கு மேல இருப்பாங்க. காரணகாரியத்தோட நம்பி வழங்குறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அதாவது அவங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, அந்த ஆலிமங்களையும் பாக்குறாங்க, தௌஹீத் ஆலிமங்களையும் பாக்குறாங்க. அவங்க பேசிட்டு காசு கேட்கறாங்க, இவங்க காசு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு தனியா 2 கொட்டரா சாப்பாடு கேட்கறாங்க, இவங்க அது மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க லாட்ஜ் ரூம் போட்டு கேட்கறாங்க, இவங்க நம்மளோட தங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இதை வச்சு இவங்க நல்லா சொல்லுவாங்கன்னு நம்புறாங்க. இங்க உள்ளது இங்க வந்து தௌஹீத் ஜமாத் சொல்வது சரின்னு நினைக்கிறதுக்கு இந்த வெளிப்படையான விஷயங்கள்னாலதான் மக்கள் என்ன செய்யறாங்க, ஈர்க்கப்படுறாங்க. அவங்க லாபத்துக்கு சொல்றாங்க, இவங்க லாபத்துக்கு சொல்லல. இத்தபியும் மல்லா எசலுக்கும் அழகி அஜிரன், அஜிர் இல்லாம கூலி கேட்காதவங்க இவங்க.
அதனால நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா அதை மாத்திருக்கு நாங்க முயற்சி, அது தப்பு. ஆனா அப்படிப்பட்டதுதான் ஜாஸ்தி, பாதிக்கு மேல சொல்லலாம் இருக்கிறாங்க. ஒரு பாதி பேர் என்ன செய்யறாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஆதாரம் இருக்கு, நம்பர் இருக்குல்ல ஆயத்தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடயும் இருக்கிறாங்க. அது நாம அப்படிதான் இருக்கும், உலகத்தில் அப்படிதான் எல்லா காலத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க என்னதுதான் எஜுகேட் பண்ணாலும் ஒரு சாராத அளவுக்கு இருந்துட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதனாலதான் அபூ ஹனீஃபா இமாம்கள் அந்த இமாம்கள் காலத்திலேயே ஒரு தக்லீது கூட்டம் இருந்தது. அந்த ஹைருல் குர்ஆன்ங்கிற ஒரு காலத்துல கூட அவங்க சொல்றது அந்த காலத்துல இருந்தாங்க, அவங்கள விரும்பினாங்க. எந்த இமாம்களும் எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லலையே, எல்லாருமே கரெக்டா இருந்தா எதிர்த்து போப்பான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க மீது கொண்ட இமேஜில் அப்படி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர அது ஜீரோவில் ஆக்க முடியுமான்னு அது முடியாது. அது இருக்க தப்பு அது. ஆனா அது அப்படி ஒண்ணு உண்டாகிட்டு தான் இருக்குது. ஒரு சத்தியத்தில் வரக்கூடியவர்கள்ல இஸ்லாத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல வந்தவங்கள கூட எல்லாம் கரெக்டா சத்தியத்துக்கு வந்தவங்களா எல்லாரும் இல்ல. காசுக்கு வந்தவங்க இருந்தாங்க, பல நோக்கத்து பொம்பளைக்கு வந்தவங்க இருந்தாங்க. அதனாலதான் அந்த முமன் காணத்து ஹிஜ்ரத்து இலா துன்யா யுஸீபுஹா, துன்யாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணவங்க இருந்தாங்க. இம்ராத்தின் எதஜுஹா, அதுக்குன்னு வந்தவங்க இருந்தாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தை தழுவும் போது கூட சொல்லுவார், ஒருத்தர் தழுவிட்டு போய் போங்கப்பாங்க இஸ்லாத்தை தழுவுங்கப்பா, முகமது அள்ளி கொடுக்குறாரு. அப்ப இதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. ஹிந்தி ருசுகாயிரும் வரும்போது அப்படிலாம் இருக்குதான் செஞ்சாங்க, அது மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி இங்கேயும் அந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்கிறது அது வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், மாற்ற வேண்டிய விஷயம். அதை மாத்தன தப்பு, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்படித்தான் மதுஹபுகள்லாம் உருவாகுது. அதை நம்ம சொல்ல வேண்டிய விதங்கள் எல்லா விதத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்றோம், எஜுகேட் பண்றோம், தர்பியா நடத்துறோம். இங்க மாசம் மாசம் பல ஊர்களில் நிர்வாகிகள்லாம் கூட்டி வச்சு இப்படித்தான் மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும்லாம் விளக்கங்கள்லாம் கொடுக்குறோம். அந்த இதுகள் அங்க இல்லாததுனால கொஞ்சம் ஜாஸ்தியா அது பண்ற தப்பா தான் தெரியுது. அதே நேரத்தில் இது ரொம்ப ஓவர். நீங்க சொல்லக்கூடியது ஒரு கருத்தை சரியா தவறான்னு ஏத்துக்கிட்ட விட்டுட்டு அது மாதிரியே நடக்கிறது, அது மாதிரியே துணியை பண்றது, அது மாதிரியே பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ஓவராக ஒரு இதெல்லாம் ரொம்ப ஒரு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு அருவருப்பா இருக்கக்கூடியதாக அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க அந்த மாதிரி எல்லாம் நான் கண்டா இருந்தா நாங்க தடுத்திருப்போம். இங்க அந்த மாதிரி நீங்க பார்க்கவே இயலாது. அந்த மாதிரி யாருமே இங்க ஒரு ஆளை கூட பார்க்கல. அந்த அஸ்ரபுதீன் ஒரு ஆளு, அவரு அந்த சின்ன போகிற காலத்துல என்னைய மாதிரி இருந்தது, ஏத்த இறக்கம் என்னைய மாதிரி கொடுப்பாரு. அஸ்ரபுதீன் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி பண்ணுவார். அப்படியே ஒரு பழகிட்டாரு மார்சால ஓதுற காலத்திலேயே. மற்றபடி எல்லாருமே ஒரு ஆள் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அதே மாதிரி பேசுவார். கேசட்டை முழுங்கிட்டு பேசுறாருமாங்க, நம்ம கேசட்டை முழுங்கிட்டு பேசுறாருன்னு சொல்லுவாங்க. அது தப்புதான், அது கண்டிக்கத்தக்கது. அது நீங்க கொஞ்சம் அது விளக்கம் கொடுக்கணும் மக்களுக்கு, தர்பியாக்கள் கொடுத்து. காரணம் அதான் காரணம். நீங்க பயானோட நிப்பாட்டுறாம இங்க எல்லாம் என்ன செய்யுதுன்னா பயான்கள்ல பொதுமக்களுக்கு தான் சொல்லுவீங்க. இந்த ஃபீல்டுல நிக்கக்கூடியவர்களை நீங்க ஒழுங்குபடுத்தி எடுக்கிறதா இருந்தா அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு எல்லாத்தையும் அவங்கள ஒரு நாள் பூரா தர்பியா கொடுக்கணும். மாசம் மாசம் தர்பியான்னு நாங்க நடத்துவோம். அதுல யாரை நடத்துவோம்னா பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட மாட்டோம். நிர்வாகிகள் கரெக்டா இருந்தா கீழே அவங்க 1000 பேர் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்ப நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட வச்சு தகஜத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்கேதான் படுக்கணும், இங்கேதான் தங்கணும், துவாக்கள் போக்குவரத்து எல்லாம் கற்றுக் கொடுத்து உச்சரிப்புகளை திருத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தனி மனித வழிபாடு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்படியே வார்த்தை எடுத்துட்டு வந்தா கரெக்டா வந்திருக்கும். அது உங்க கடமை, எங்களுக்கு நீங்க இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அதை நீங்க அங்க உள்ளவங்க தான் என்ன செய்யணும், அதுக்குரிய எஜுகேட் பண்ணி மக்களை கொண்டு வரணும். அது தவறு, கண்டிக்கிறதுக்கு தான் கடுமையா நம்ம கண்டிச்சிருக்கோம் பல சந்தர்ப்பங்கள்ல. இப்பவும் அது கண்டிக்கிறத விட ஒரு அருவருப்பா தெரியும். நீங்க சொல்றதை பார்த்தோம்னா இந்த ரிங்டோன் வைக்கிறது இதெல்லாம் எங்க முன்னாடி எல்லாம் வைக்க மாட்டோம். நாங்க வெறுத்துருவோம், நஞ்சு மாதிரி வெறுப்போம். அது கேட்கவே ஒரு அசிங்கமா இருக்குன்னு வைங்களேன். அது இதே போதும்னு நினைக்கிறேன். இதோட எங்களை இந்த 2 செக்ஷனும் முடியுது. இன்ஷா அல்லாஹ் இது போன்று நான் இன்னும் மறுபடியும் இங்க வார சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பம் தரணும் கேட்டுக்கிறேன். இது மாத்திரமல்ல, இது போன்ற இது கேட்கிறவங்க இதோட டிஸ்கஷன் முடியுது.
அல்லது இவ்வளவுதான் சந்தேகம் அப்படின்னா நினைக்க கூடாது. நாளைக்கு நாளைக்கு போறோம்ல, அதாவது லைவான ஹதீஸ்களும் அடுத்தது மசாயில்கள், அதை முடிச்சுட்டே போவோம். அதெல்லாம் இங்க எத்தனையான சந்தேகங்கள்ல இருந்தாலும் மீண்டும் வேண்டாம் இதை நினைச்சிட்டு போனே அதான சந்தேகத்தை முடிச்சுட்டு கேட்கறது சொல்லுங்க. அதான் ஏன்னு சொன்னா இதை முடிச்சுட்டு போன உடனே மறுபடியும் அதை சொன்ன கேட்டு வந்துட்டீங்களா மறுபடியும் போறீங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால எப்ப எல்லாம் சந்தேகம் அப்ப எல்லாம் பொதுவா நாங்க விசாரிக்கிற அளவுக்கு இருப்போம், டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு இருக்கும். இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட போகணும், படிப்பினை அறிக்கணும் என்றதுக்காக வேண்டிதான் நாங்க இதை செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பிரயோஜனமாக இருந்துச்சு. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.